ராகுல் திரிபாட்டி அண்ட் தீபக் கூட இவங்க 2 பிளேயர்ஸை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா 2 பிளேயர்ஸுமே நல்ல கிளாஸான பிளேயர்ஸ் தான். அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு கேமை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஓவர் இயர்ஸ் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 2 பிளேயர்ஸுக்கும். பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே அது நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேபியுமே எல்லா வருஷமும் அஜின்கே ரஹானே, ராபின் உத்தப்பா, அம்பட்டி ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயரை கொண்டு வருவாங்க. அந்த 1 டவுன் ஸ்லாட்டுக்கு சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பிளேயரை வந்து சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2-3 பிளேயர்ஸை நீங்கள் வந்து ஒன்னா கொண்டு வந்து அவங்க 3 பிளேயர்ஸுமே பிளேயிங் லெவலில் ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா தீபக் கூட சாம் கரன் அப்படின்னு பார்க்கும்போது சாம் கரனுக்கு கிளிக் ஆச்சுன்னா ஓகே, அவருக்கு வந்து ஏதோ ஒரு சில மேட்சஸ் வந்து எடுக்கும், ஆனால் அடிச்சு கொடுப்பாரு. நான் சொல்கிறேன் சாம் கரனுக்கு இன்னும் ஒரு நல்ல மேட்ச் வந்து அமைய போகுது, கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்க போறீங்க. பட் ஆனால் அப்படி அவருக்கு கிளிக் ஆகலை. அந்த டைம் வந்து உங்களுக்கு தீபக் கூட ஃபார்ம்ல இல்லை, ராகுல் திரிபாட்டி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது எஸ் 3 பேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சஃபர் ஆகுறாங்க. உங்களுக்கு டாப் 7ல ஒரு 3 பேட்டர்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் டிபெண்ட் பண்ணுறது ஒரு 4 பேட்டர்ஸ் தான். அதுலேயும் உங்களுக்கு எம்எஸ்டி வந்து கடைசியாக தான் வரப்போறாரு, கடைசி ஓவரில் தான் வரப்போறா அப்படின்னா 4 பேட்டர்ஸ் வச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேயோ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம்.